நிலைத்திருப்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நீங்கள் அவரில் நிலைத்திருக்கும் போது நம்பர் 1, you will have a life. 9 கனிகள் நீ சொல்லக்கூடாது, அது கனிதான். 9 சேர்ந்து ஒத்துமொட்ட சாராம்சமும் உடைய காரியம்தான் ஆவியின் கனி. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அதுதான் முக்கியம். Do we obey his words? யாரையும் பாகுபாடின்றி அத்தனை மனுக்குலத்தையும் ஒன்று போல நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. நீரை உறிஞ்சுவதும் சத்துக்களை கொடிகளுக்கு அனுப்புவதும் கொடியை பராமரிப்பதும் கொடியுடைய வேலை அல்ல, அது செடியுடைய வேலை. எனக்கு அந்த சந்தோஷத்தை மீண்டும் தாங்க. He was lamenting and weeping and crying like anything. I need the joy of salvation again. Give me again, O Lord. Give me again. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தை நிறைவான தம்முடைய கிருபையினாலே நிரப்புவாராக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வார்த்தை நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் என்று சொல்லும்போது எங்கே நிலைத்திருப்பது? அதுதான் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். abide in me, abide in Christ. கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், அவரில் நிலைத்திருங்கள், abide in him என்று சொல்லலாம். நிலைத்திருப்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக வேத படமாக வாசிக்க கேட்ட அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 4ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள், abide in me. நிலைத்திருங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலைத்திருங்கள் என்கிற ஒரு வார்த்தை ஒரு உறுதித்தன்மை வாய்ந்த ஒரு வார்த்தை என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அப்பனா ஏதோ ஒரு உறுதித்தன்மையாக இருக்கணும் வேண்டுமென்றால் ஒரு உறுதியற்ற ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது என்பதுதான் ஒரு அர்த்தம். சாதாரணமா சொல்லுவாங்க, கடவுள்னு இருக்காரா? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால இல்லைன்னு சொல்றாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. வெரி சிம்பிள். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதுனால இன்னொருத்தன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதே போலதான் ஒரு உறுதியான ஒரு தன்மை வேண்டும். அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது உறுதியற்ற ஒரு தன்மை இருக்கும். இங்கே அதைதான் ஆண்டவர் அருமையாக ஓமானமாக ஒரு காரியத்தை இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்திலே மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இங்க ஒரு திராட்சை தோட்டத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறாரு. திராட்சை தோட்டத்திற்கு கூட்டிட்டு போறாரு. எத்தனை பேர் திராட்சை தோட்டத்தை பார்த்திருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கையை அசைங்க பார்ப்போம். சரி, பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க இப்ப நான் சொல்றதை கேட்டுடுங்க. அதற்கு பிறகு பின்னால பார்க்க வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. சரி, நான் பக்கத்திலே இருக்கு, திண்டுக்கல் மாவட்டத்திலே நிறைய திராட்சை பழ தோட்டங்கள் இருக்கிறது. சரியா? ரைட். அந்த ஒரு திராட்சை தோட்டத்துக்கு நம்ம போகிறது. அங்கே ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை கொடி செடி எல்லாம் இருக்குது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் மெய்யான திராட்சை செடி. திராட்சை செடியா அவரை உருவகப்படுத்துகிறார். என் பிதா திராட்சை தோட்டக்காரன். ஒரு தோட்டன்னு இருந்தா தோட்டக்காரன் கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இருக்கணும். நல்லா யோசித்து பாருங்க. நல்ல ஒரு தோட்டத்தை வச்சுட்டீங்க, செழிப்பா இருக்குது, நல்லா செடி கொடி கனி மரங்கள் அத்தனையும் நீங்க வச்சிருக்கிறீங்க. சரிண்ணா? வச்சுட்டு அந்த ஆளை போட்டு போயிட்டனா என்ன ஆகும்? அது தோட்டம் மாதிரி இருக்காது. அதை பராமரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு ஒருவர் வேணும்.
தோட்டக்காரனோ அல்லது வீட்டுக்காரரோ, வீட்டில் வச்சிருந்தனா வீட்டுக்காரர் அதுக்கு பார்க்கணும், தோட்டத்தில் வச்சிருந்தனா தோட்டக்காரன் வேணும், யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும், அதை பராமரிக்கணும். அப்போ என் பிதா திராட்சை தோட்டக்காரர்னு சொல்றாரு. இப்ப சொல்லிட்டு இப்ப கொடியா யாரை கொண்டு விடுறாரு அப்படிங்கன்னா அதை தான் நம்மளை கொண்டு இணைக்கிறாரு. இப்போ செடி கொடி இந்த ரெண்டு தான் இப்ப மெயினான ஒரு காரியம். ஆண்டவர் எண்ணி நிலைத்திருங்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்லல, நீங்க வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் நமக்கு சொல்லல, கொடியையும் செடியையும் தான் இப்ப பத்தி சொல்லியிருக்கிறா. அப்போ செடி கொடியில நிலைத்திருக்கணுமா அல்லது கொடி செடியில நிலைத்திருக்கணுமா? இதுதான் இன்றைக்கு நாம யோசிக்க வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. சொல்ற சமங்களா, நான் சொல்றத நீ கேளு, அல்லது நான் சொல்றத கேளு. இப்படி சில சமயத்துல வரோம். அப்போ யார் சொல்றது யாரு கேட்கறது, யாரை சார்ந்து யார் இருக்கிறது, அதை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா இருக்குது. எண்ணில் நிலைத்திருங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். உலகத்தை நிலைத்திருக்கிறது என்றால் சார்ந்து இருப்பது. இன்னும் ஒரு விதத்திலே உங்களுக்கு புரியும்படி சொன்னால் சார்ந்திருப்பது. சரிண்ணா, சார்ந்திருப்பது. இந்த ஒட்டுண்ணிகள் சாருண்ணிகள்லாம் படிச்சிருப்பீங்க. சரிண்ணா, ஒட்டுண்ணிகள் சாரி இருந்துங்க. அப்பனா எப்படின்னா, ஒரு சரீரத்தை சார்ந்து வாழுகின்ற சில உயிர்கள் இருக்குது. சாதாரணமாக ஹெட் லவ்ஸ், உங்க தலையில இருக்கிற என்னது பேன் உங்களை சார்ந்து தான் வாழுது. சரியா? அதே போல நாயில இருக்கிற சில உண்ணிகள், அது என்னது ஒட்டுண்ணிகள். இதுதான் ஒட்டுண்ணிகள் சாருண்ணிகள்ங்கிறது. இதுதான் சார்ந்து ஒட்டி வாழுகின்ற ஒரு காரியங்கள். இதே போலதான் இந்த கொடி செடியோடு கூட ஒட்டி இருக்க வேண்டும், சார்ந்து இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது காய்ந்த கருவாடு. ஹல்லேலூயா. அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. சதனா, ஆமா. எப்படி நீங்க வச்சிருங்க, உங்க தலையில உள்ள ஒரு ஹெட் லவ்ஸ், அந்த பேனை எடுத்து கீழே போட்ட பிறகு நீங்க பார்த்துட்டே இருங்க எத்தனை நாளைக்கு அது உயிர் வாழன்ட்டு. எத்தனை நாளைக்கு? சிம்பிள், புரிதலுக்காக சொல்லுகிறேன், அவ்வளவுதான். புரிதலுக்காக சொல்லுகிறேன். இப்படி சொன்னா நல்ல மண்டையில ஏறிடும். அதனாலதான் தலையில உள்ள காரியத்தை சொல்றேன். தலையில ஏறுறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இதே போலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். செடியும் கொடியும் இணைக்கப்படும் போது அங்கதான் முதல்ல என்ன இருக்குது? உயிர் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அவரில் நிலைத்திருக்கும் போது நம்பர் 1, you will have a life. எப்படி இந்த சின்ன ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிற வரை தான் அதுக்கு உயிர். அது வெளியே போன பிறகு உயிர் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், abide in me என்று சொல்லும் போது ஏன் சொல்றாரு? then only you will live, you shall live. நீ அப்பதான் வாழ்வா, நீ அப்பதான் பிழைப்பா, உனக்குள்ள ஜீவன் அப்பொழுதுதான் இருக்கும். என்னில் நிலைத்திருக்காத பட்சத்துல உனக்குள்ளே ஜீவன் இல்லை. அதுதான் இருக்குது. அதான் யோவான் 14:6 சொன்னார், I am the life. நான் தான் யா ஜீவன். அந்த ஜீவன் அவர் தான் கொடுக்க முடியும். அதனால தான் சொன்னாரு, என்னில் நிலைத்திருங்கள், நான் தான் திராட்சை செடி, நான் தான் திராட்சை செடி என்று ஆண்டவர் அருமையான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். நானும் உங்களில் பார்ப்போம். அவர் நம்மளை நிலைத்திருக்கும் போது, நாமும் அவர்ல இருக்கும்போது, ஏதோ ஒரு சும்மா சைலண்டா இருக்கிற ஒரு காரியம் கிடையாது. செடியும் கொடியும் இணைக்கப்படும் போது something will happen. அங்க ஒரு ஜீவன் இருக்குது, அங்க ஒரு ஜீவன் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொடியிலையும் செடியும் ரெண்டையும் பிரிச்சுட்டனா செடி இருக்கும், செடிக்கு ஒன்றும் ஆகாது. சொல்லுவாங்களா, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? அதேதான், அதேதான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, சூரியன் சூரியனா தான் இருக்கும். அதே போலதான் செடி செடியாக தான் இருக்கும். ஆனா who is the loser? அந்த கொடி தான் இழந்து போகின்ற ஒரு காரியம், காய்ந்து போகிற காரியம். அப்போ வாழ்வு எங்க இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் தான் வாழ்வு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் தான் வாழ்வு இருக்கிறது.
நீங்க சொல்லல நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு இருக்கு. இந்த வாழ்க்கை டெம்பரரி தானே, இது டெம்பரரியான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, அதை தான் நாம் புரிதலோடு கூட படிக்க வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் முதலாவது நிலைத்திருக்கும் போது நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. இதை நாம் மறந்து போய்விடாது. அடுத்த இரண்டாவது, இந்த இரண்டும் இணைக்கப்படும் போது என்ன நடக்கிறது பாருங்கள். ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். 4ஆம் வசனத்தை மீண்டுமாக படியுங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஒரு செடியும் கொடியும் இணைந்து இருந்தனா ஏதாவது ஒன்று நடக்கணும், ஏதாவது ஒன்று நடக்கணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சார்ந்து இருக்கிறது, இந்த ஒட்டி இருக்கிற இந்த உயிரிகள், இந்த உயிர்களை எல்லாம் பார்க்கும்போது, அது இணைந்து இருக்கும் போது ஏதோ ஒன்று நடக்குது. என்ன நடக்கும்? மல்டிபிளிகேஷன் ஆயிட்டு இருக்கும், பெருகிட்டு இருக்குமா இல்லையா? அதுக்கு நீங்க சரியான ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று எடுக்கலைன்னா என்ன செய்யும்? பெருகும். அதுதான் கனிகளுக்கு ஒரு உதாரணமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் செடியும் கொடியும் இணைக்கப்படும் போது என்ன செய்யுது? அங்கே கனி கொடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப அவர் இல்லாம கனி கொடுக்க முடியாது. நல்லா யோசித்து பாருங்க. கனி செடியில இருக்காது, கொடியில தான் இருக்கும். நிறைய காரியத்தில் நீங்க பார்க்கலாம், செடியில தான் கனிகள் இருக்கும். இப்போ ஒரு சில செடிகளில் பார்த்தீங்கன்னா அந்த செடிகளே பூக்கும், செடிகளே காய்க்கும், செடிகளே பழக்கும். ஆனால் இதுக்குரிய அடாப்டேஷன் என்ன, தகவமைப்பு என்ன? கொடிதான் என்ன செய்யும்? பழத்தை கொடுக்கும். அப்போ கனி கொடுக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அவரோடு கூட இருந்தார், கனி கொடுக்கணும். என்னையா கனி கொடுக்கணும்? அதுக்கு தானையா சொல்லி இருக்குது ஆவியின் கனிய. ஹல்லேலூயா. அதுக்கு தானே ஆவியின் கனி சொல்லி இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்துல ஆவியின் கனி 9 கொடுத்திருக்கிறது. ஆனா ஆவியின் கனின்னு தான் சொல்லி இருக்குது, கனிகள்னு போடல. அது அக்ரிகேட் அப்படின்னு சொல்லும்போது இந்த அதற்கு உள்ள ஃப்ரூட்ஸ் இருக்குது. எப்படிப்பட்டது? இந்த சீத்தாப்பழம், பலாப்பழம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஃப்ரூட், கூட்டுக்கனின்னு சொல்லுவாங்க. சரிண்ணா? அதே போலதான் இதுவும். அதுதான் 9 கனிகள்னு சொல்லக்கூடாது, அது கனிதான். 9 சேர்ந்து ஒத்துமொட்ட சாராம்சமும் உடைய காரியம்தான் ஆவியின் கனி. அது என்னெல்லாம் இருக்குது? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 கனியும் ஒட்டுமொத்தமாக இருப்பதுதான் ஆவியின் கனியாக சித்தரிக்கப்படுகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இந்த ரியல் திராட்சை செடியும் கொடியும் சேர்ந்து அது ரியலான ஒரு ஒயினை கொடுக்குது. சரிண்ணா? கிரேப்ஸை கொடுக்குது. ஆனால் நீங்களும் நானும் கிரேப்ஸை கொடுக்க முடியாது. நம்ம என்ன கொடுக்க முடியும்? த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட், ஆவியின் கனி. இந்த 9 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 9 சேர்ந்த ஒரு கலவையாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். இப்ப சொல்றாங்களா சில காரியங்கள், சாதாரண இது இருக்கு. சத்து மாவுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆமா, சத்து மாவு பாக்கெட்ல எல்லாம் இப்ப நிறைய கடைகள்ல போட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வீக் ஆகிட்டு இருக்கிறதுனால சத்து மாவு ஃபேக்ட்ரி நல்லா ஓடிட்டு இருக்குது. சரிண்ணா? நிறைய பாக்கெட்ல. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சத்து மாவுல என்ன இருக்குது சொல்லுங்க பாப்போம். எப்படியும் ஒரு 10 கிட்ட ஐட்டமாவது இருக்குமா இல்லையா? அது இதுன்னு அந்த ரேப்பர்ல நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அந்த ரேப்பர்ல படிச்சு அந்த கவர்ல அதுல என்னெல்லாம் போட்டிருக்கோம் போட்டிருப்பான். சரிண்ணா? பெரிய லிஸ்டே இருக்கும். அத்தனை சேர்ந்த ஒரு கலவை தான் அது. அத்தனை சேர்ந்த ஒரு கலவை. ஆவின் கனி அப்படிதான். the mixture of love, joy, peace எல்லாமே அதுக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது.
என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இது உனக்குள்ள இருக்கும்போது தான் சத்து மாவு எப்படி வேலை செய்யுமோ, இது வந்துட்டனா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுதான் சத்து மாவு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுதாங்க சத்து மாவு. இதுதான் உங்களுக்கு கனி கொடுக்க வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செடிக்கு என்ன செய்யறோம்? உரம் போடுறோம். சரியா? உரம் போடுறோம். மரத்துக்கு என்ன செய்யறோம்? உரம் போடுதோம். எதுக்கு? நல்லா கனி கொடு. தேங்காய் நல்லா பெருசா வரணும். தேங்காய் நல்லா பெருசா வரணும். நல்ல காய் நல்லா பெருசா காய்க்கணும். உரம் போடுறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல காரியம். ஆனா உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல கனி கொடுப்பதற்கு இந்த உரம் போடுற விஷயத்துல என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் இந்த ஆவியின் கனி. மறந்துறாங்க. இதுதான் ஃபெர்டிலைசர், இதுதான் சத்து மாவு. இந்த ஆவியின் கனி உங்களுக்குள்ள வர 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 நீங்கள் கனி, உங்களுக்குள்ள இருக்கின்ற நற்கனிகள் வெளியாகும். உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல சுபாவங்கள், நல்ல குணங்கள் வெளியாகும். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒனேசிமை பற்றி சொல்லும் போது பவுல் சொல்லுவான், அவன் முந்தி பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான், இப்போ பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான். அதே போலதான் ஒரு சமயத்துல நீங்க பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்திருப்பீங்க, இப்போ நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களை தேடாதவர்கள்லாம் தேடி வருவாங்க. உங்களோட எதை கண்டு கொள்ளாதவங்க எல்லாம் உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்போ தெரியுமா? இந்த ஆவியின் கனி நமக்குள்ள இருக்கும்போது, கனி கொடுக்கும்போது. எந்த காரியத்தில் நான் ஃபெயில் ஆகிறேன், எந்த காரியம் என்ன வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்த முடியல, செயல்படுத்த முடியல, அதை நம்ம என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும், பரிசோதித்து பார்க்கணும். அப்போ நம்ம எதில் தவறுறோமோ, எந்த காரியத்தில் நம்ம விழுறோமோ, ஆண்டவரே என்னை சரிப்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, என்னை சரிப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு பலனை தருவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உங்களை நிலைத்திருக்கணும், அப்போதான் எனக்கு வாழ்க்கை. முதலாவது. ரெண்டாவது, நான் சும்மா இல்லை, ஐ வாண்ட் டு பேர் ஃப்ரூட்ஸ், நான் கனிகளை கொடுக்கணும், இந்த ஆவியின் கனி எனக்குள்ள வரட்டும் அப்படின்னு கேளுங்க. இப்படி வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசமான காரியத்தை நம்மளால் செய்ய முடியும். அதனால் சொல்லியிருக்கிறோம், மிகுந்த கனிகளை கொடுப்பான். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. அவரும் ஒண்ணுதான், அவர் வார்த்தையும் ஒண்ணுதான், அவ்வளவுதான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல நான் கேட்கிறேன், ஆண்டவர்கிட்ட அவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரு, ஏன் அப்படின்னு நிறைய காரியங்கள் கொஸ்டினை கேட்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லி செய்யாம எத்தனை காரியங்களை நீங்க விட்டுருக்கீங்க, அதை முதல்ல யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை வான் பண்ணி எச்சரிக்கை கொடுத்து அதை நீங்க உதாசீனப்படுத்தின நாட்கள் எத்தனை? இப்படி செய்யாது, இது போகாது, இட் இஸ் ராங் நீ சொல்லியும் மேற்கொண்டு அதுல போய் அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை எத்தனை இருக்குது? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வார்த்தை அதுதான் ஒபீடியன்ஸ்க்கு கொடுக்குது. நம்மில அவர் நிலைத்திருக்கிறார், ஓகே. அதே நேரத்தில் அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதா? அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கணும். அந்த வார்த்தை நிலைத்திருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்றால் we have to obey his word. அதுதான் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா, கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அன்னைக்கு எலியா மட்டும் தண்ணி வற்றிட்டு எல்லாம் போச்சு, சாரிபாத் ஊர் விதவைக்கு அங்கே போனே ஆண்டவர் சொல்றாரு, சாரிபாத்துக்கு போ, அங்க உனக்கு நான் கட்டளையிடுறேன். அவனுக்கு தெரியாது அங்க மாவும் கொஞ்சம் இருக்கு, எண்ணெயும் இருக்குன்னு தெரியாது. நல்லா பைபிள் படிச்சு பாருங்க, அங்க போன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். அவன் அங்க போறான், ஆண்டவர் போஷிக்காரு, கீழ்ப்படுகிறான். ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, எப்பா உன் வீடு கீடு எல்லாத்தையும் விட்டு உன் இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்க ஒரு கீழ்ப்படிதல் இருக்குது.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் எவ்வளவு பெரிய ஆளு. அவனுக்கே ஒரு நாள் வந்துச்சு, ஆண்டவர்கிட்ட அப்படி சொன்ன, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ நேர்த்தருக்கு போ, அங்க போ, அந்த வீட்டுக்கு போ. கரெக்டா சொல்றாரு, கீழ்ப்படிஞ்சா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அதுதான் முக்கியம். Do we obey his words? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இததான் நீங்க இருக்கு. அப்ப அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், கொடுக்கப்படும். நிச்சயமா கொடுப்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, செடியும் கொடியும் எப்படி இருக்கும்போது ஆண்டவர் கொடிய as long as அந்த செடி வாழும் வரை கொடியும் வாழும். ஹல்லேலூயா. செடி வாழும் வரை கொடியும் வாழும். அந்த செடி கொடியை ஒரு நாளும் அது அழித்து விடாது. ஹல்லேலூயா. அது அழித்து விடாது. 9ஆம் வசனத்தை வாசிங்க. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். வார்த்தையில அவரில் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தையில நிலைத்திருங்க. அடுத்தது அன்பிலே. இது அன்பிலே. அன்பும் அவர் தான். அன்பே கடவுள் அப்படிம்பாங்க. அன்பே கடவுள். ஆமா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். வேதாந்தம் சொல்லுது, பைபிள்ல சொல்லி இருக்குத, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதான் அன்பே கடவுள். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் நம்மளை முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். முகவுரையாக நான் சொன்ன காரியங்கள் அதுதான். நம்மிடத்துல முந்தி அன்பு கூர்ந்திருக்க. அந்த அன்புக்கு அன்கம்பேரபிள். யாரையும் பாகுபாடின்றி அத்தனை மனுக்குலத்தையும் ஒன்று போல நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரே ஒண்ணுதான். எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தாரே, தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினாரே, தன்னையே அர்ப்பணித்தாரே. அதற்கு மேலான ஒரு அன்பு இல்லையே. அந்த அன்புக்கு நான் என்ன செய்வேன்? என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவரிடத்திலே தத்தம் செய்கிறேன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் 3 ட்ரிப்பு கேட்கும்போது அவன் உடைஞ்சு போயிட்டான். ஃபுல் சரண்டர். அதோடு கூட இல்லை, அவனுடைய வாழ்க்கையே ஒரு இரத்த சாட்சியாக மறிக்கிற ஒரு சூழல். என்னை தலைகளா சிலுவையில் அடிங்கன்ட்டான். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு அந்த இடத்துல அவனுக்கு காணப்பட்டுச்சு. அந்த அர்ப்பணிப்பு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவனை போக வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது, ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கும்போது, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவின் அன்பு உங்களை ஏவிக்கொண்டு இருக்கும் போது அவருக்கு மேல நீங்க வேற எதுலையும் அன்பு செலுத்த மாட்டீங்க. வேற இந்த உலகத்தின் காரியங்கள்ல அன்பு செலுத்த மாட்டீங்க. இந்த உலகத்தின் பொருட்கள் மேல அன்பு செலுத்த மாட்டீங்க. உலகத்தின் மனிதர்கள் மேல அன்பு செலுத்த மாட்டீங்க. அவருடைய உங்களுடைய முதல் அன்பாய் இருக்கும்போது அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்பது உங்களுக்குள்ளே ஆழமாக பதிந்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள, அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லும் போது, அடுத்த வசனத்தை பாருங்கள், 10வது வசனத்தை. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இது செடியும் கொடியும் பின்னி பிணைந்து இருக்கிற ஒரே சூழல் தான் இந்த காரியம். அவரில் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தைகளை நிலைத்திருங்கள், அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய கற்பனை என்ன? அதான் அவருடைய வார்த்தை தான். இது எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இது அல்டிமேட் பாயிண்ட் என்ன? எதற்காக ஆண்டவர் இத்தனை காரியத்தை சொல்லி இருக்கிறார்? எல்லாத்துடையும் இந்த கிளைமாக்ஸ் என்னன்னா, அதுதான் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார்,
எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஹalleluya. இதுதான் the climax. ஒரு செடிக்கும் கொடிக்கும் உள்ள உறவுக்குரிய கிளைமாக்ஸ் காரியங்கள் என்னதுன்னா அது இங்கேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவது மட்டுமல்ல, எனக்கு சீஷராயிருப்பீர்கள். The true discipleship, உண்மையான சீஷத்துவம் என்ன தெரியுமா? உண்மையான சீஷத்துவம் தேவனை மகிமைப்படுத்துறது. இரண்டாவது, அவருக்கு பின்தொடர்வது. ஹல்லேலூயா. பின்தொடர்வது. ஆண்டவர் சீஷர்களை கூப்பிடும்போது ஒன்னே ஒன்று தான் சொன்னாரு, ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுவான்னு தான் சொன்னாரு. ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்கல, ஜஸ்ட் ஃபாலோ மீ. பேதுருவை கூப்பிட்டாரு, யாக்கோப்பை கூப்பிட்டாரு, அந்திரேயாவை கூப்பிட்டாரு, மத்தேயுவை கூப்பிட்டாரு. ஒருத்தர் கூட்டமே எல்லாம் அப்படிதான். அவன் எப்படி இருந்தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, discipleship is not an easy thing. It is very costly. It is very precious. It is valuable. அதை மறந்துடாங்க. சீஷத்துவம் என்பது சாதாரண காரியம் அல்ல, அது விலை மதிப்பானது, அது விலை உயர்ந்தது. அந்த சீஷத்துவத்துக்கான ஒரு விலை கிரயத்தை அவர் நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம என்ன செய்யணும்? அவரை பின்பற்றணும். எனக்கு சீஷராய் இருக்க. அப்போ சீஷராய் இருக்கிறவன் கனி கொடுக்கிறவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. One who follows him, he will bear fruits. ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவன் கனி கொடுக்கிறவனா தான் இருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அவர்களை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறீங்களா? அதான் முக்கியம். ஆண்டவர் மகிமைப்படணும். நம்முடைய பேர் புகழ் பிரஸ்தாபத்திற்கு அல்ல, என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பார்க்கணும். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கீங்க? அப்போ அவருக்கு சீஷராய் இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு நிறைவை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நிறைவை ஆண்டவர் இங்கே தர்ற பாருங்க. when you became his disciples, what you will receive the next. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதுக்கு மேல ஒரு நிறைவு நமக்கு என்ன வேணும்? யோசித்து பாருங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். அந்த செடி சொல்லுது கொடியை பார்த்து, என் சந்தோஷம் உன்னிலே இருக்கும் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவருடைய சந்தோஷத்தை நமக்குள்ள தராரா? நான் ஏமாத்திரம், நீங்களும் நான் ஏமாத்திரம். ஒரு தெய்வம், ஒரு கடவுள், அவர் சொல்றாரு, ஏன் சந்தோஷம் ஒன்னில நிலைத்திருக்கும். யா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷத்தை நமக்குள்ள கொடுக்கிறாரு. கொடுத்து அடுத்ததை பாருங்க, இன்கம்ப்ளீட் கிடையாது. இங்கே ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு ஃபுல்னஸ் இங்கே காணப்படுகிறது. என்ன பெர்ஃபெக்ஷன், என்ன ஃபுல்னஸ்? உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் அடிக்கும். என் சந்தோஷம் உங்களிடத்துல நிலைத்திருக்கும் போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ரியல் ஜாய். இன்னைக்கு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றதே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சில நாட்களுக்கு முன்பதாக பேசிக்கொண்டிருக்கும் போது, நண்பர்களா பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு நண்பர் சொன்ன ஒரு காரியம், படுத்தா நிம்மதியா உடனே தூங்கணும். அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கிற ஒரு நிறைவான ஒரு பாக்கியம், சந்தோஷம். அதுதான் படுத்தா டக்குனி தூக்கம் வரணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு ஹாப்பி லைஃபே இல்லை. அது இல்லைன்னா ஹாப்பி லைஃபே இல்லை. ஒரு உதாரணத்தை சொன்ன அப்படின்னா, படுத்த உடனே தூங்கினா வித்தவுட் எனி ஒரிஸ், எந்த ஒரு காரியமும் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு சூழலை இருக்கணும். அது யாரு கொடுக்க முடியும்? அவர் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பேராயராக இருந்த ஒருவர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு
திருமண்டலத்திலே பேராயராக இருப்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை. பல ப்ரெஷர் இருக்கும். வெரி லாங் டைம் பேக் அவர் பேராயராக இருந்த ஒருவர் சொன்னது, சரிண்ணா, எவ்வளவோ ப்ரெஷர் எனக்குள்ள இருக்கும், எவ்வளவோ காரியங்கள் இருக்கும். ஆனால் நைட்டு தூங்கும் போது எல்லாத்தையும் ஆண்டோட்டு விட்டு நான் ஃப்ரீயாக ஆக்கி நல்லா தூங்கி எழும்பிடுவேன் அப்படின்னு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கொடி செய்கின்ற சரியான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரை உறிஞ்சுவதும் சத்துக்களை கொடிகளுக்கு அனுப்புவதும் கொடியை பராமரிப்பதும் கொடியுடைய வேலை அல்ல, அது செடியுடைய வேலை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் செய்கிற வேலையை நாம் செய்யாமல் மற்றவர்கள் செய்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அதான் செய்யற செடி எல்லாத்தையும் செய்திரும். அது உங்களுக்கு வேண்டிய சத்துக்களை உரிகிறது, நீரை உரிகிறது, அத்தனையும் கொடிகளுக்கு அனுப்புகிறது, உங்களை கனி கொடுக்க வைக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் சந்தோஷம் ஒன்னில் நினைத்திருக்குது, உன் சந்தோஷத்தை நான் நிறைவாய்க்கிறேன். அதற்கு பிறகு நீ ஏன் துக்கமுகமா இருக்கா? அதற்கு பிறகு நீ ஏன் வேதனையா இருக்கிறா? அப்போ இந்த வசனங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. அதனால்தான் நம்முடைய துக்கமும் நம்முடைய சஞ்சலமும் நம்மை விட்டு போக மாட்டேங்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் வெரி ஈஸி, ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட் தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் ஃபேக்ட். நம்ம ஒவ்வொருத்தரும் இதுக்கு நேராக தான் நம்ம பயணிக்கணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷத்தை நமக்குள்ள கொடுக்கிறாரு. அந்த சந்தோஷத்தை நிறைவா இருக்கிறார். இந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும், தெரியுமா? அதுதான் தாவீது அந்த சந்தோஷத்துக்கு தான் ஏங்கி அழுதான். Give me the joy of salvation again. சங்கீதம் 51:12 வாசிக்க கேட்போம். எனக்கு அந்த சந்தோஷத்தை மீண்டும் தாங்க. He was lamenting and weeping and crying like anything. I need the joy of salvation again. Give me again, O Lord. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இதுதாங்க சந்தோஷம். அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம், மனம் திரும்புன ஒரு அனுபவம், அவரோடு கூட வாழும் ஒரு அனுபவம். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நம்மளால இருக்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்குதா? இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்குன்னா நீங்க சரியான ட்ராக்ல போறீங்க. நீங்க அவரில் நிலைத்திருக்கீங்க, நீ அது அடையாளம். அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கீங்க, நீ அடையாளம். அவருடைய அன்பில நிலைத்திருக்கீங்க, நீ அடையாளம். இதுதான் இந்த கிளைமாக்ஸ். அவருடைய சந்தோஷத்துல நீங்க நிலைத்திருக்குன்னா மேல சொன்ன மூணும் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா கனிகளை கொடுக்கிறீங்க, அவருக்கு சீஷரா இருக்கிறீங்க. அதான் இந்த சந்தோஷம் அடிபடுதுன்னா எல்லாமே எங்கேயோ பாதிப்பு உண்டுட்டு, எங்கேயோ பாதிப்பு உண்டுட்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் செக் பண்ணணும். அப்போ இந்த சந்தோஷம் அடிபட்டா என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன்? அதுவும் நமக்கு தெரியணும். இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் அடிபடுது அப்படின்னா அதற்கு என்ன நடக்கும்? அதே யோவான் 15:6, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். இந்த சந்தோஷம் உனக்கு அடிபடுதுன்னா என்ன பொருள்? நீ வெளியே தூக்கி போட வேண்டியவன், அக்கினியிலே போடப்பட வேண்டியவன். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்லல, வேதம். எப்படி நீ புரிந்து கொள்ளுங்க, எப்படின்னு புரிந்து கொள்ளுங்க. அந்த கொடி செடி கூட இல்லாம இருக்குதுன்னு வச்சிருங்க. நம்ம அந்த சந்தோஷத்தை நிலைத்திருக்கலன்னா டிட்டாச்மெண்ட் ஆயிடுறோம். அட்டாச்மெண்ட் இல்ல, டிட்டாச்மெண்ட். அதே போலதான் இந்த கொடி செடியோடு கூட டிட்டாச்மெண்ட் ஆகும்போது அதால சர்வே பண்ண முடியாது. முதலாவது அதனுடைய லைஃப் இல்லை, லைஃப் போயிருது. லைஃப் போனோன்னா கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யணும்? கொஞ்ச நாளைக்கு அப்படியே லேசா இருக்கும், பசுமையா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா காய ஆரம்பிச்சிடும்.
ஒரு காலகட்டத்தில் அது தோட்டக்காரன் என்ன செய்வான், பார்ப்பான், காஞ்சி போச்சுன்னு சொல்லி இல்லை பத்திரமா இருக்கட்டும்னே வைப்பான். அதை எடுப்பான், தூர தூக்கி போடுவான். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு இது ஏன் அப்படி கிடக்குன்ட்டு ஒரு நெருப்பை வைப்பான், இடத்தை கிளியர் பண்ணிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதேதான் உனக்குள்ளே சந்தோஷம் அடிபடும் போது அவர்களை நிலைத்திருப்பது பெயர்ந்து அன்பிலே நிலைத்திருப்பது, அவருடைய வார்த்தையிலே நிலைப்பது, அதுல இருந்து ஒரு டிட்டாச்மெண்ட் ஆயிருது. இணைக்கப்படுவதற்கு பதிலாக பிரிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை எரிகிற அக்கினியிலே போடப்படுகிறது. அப்ப அவரிடத்திலிருந்து பிரிஞ்சு போனா அடுத்தப்ப யார்கிட்ட தான் போக முடியும்? பிசாசு, நரக அக்கினி, படுபாதாளம். இதுதான் அதற்கு ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே ஆண்டவர் தெள்ள தெளிவாக பேசியிருக்கிறார். என்னிலே நிலைத்திருங்கள். நிறைய உதாரணத்தோடு ஓமையோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சிந்தித்து பாருங்க. இயேசுவோடு வாழும் வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, அது ஏதோ ஒரு நடைபிணமான ஒரு வாழ்க்கை என்று தான் சொல்லணும். அவரோடு கூட நாம் வாழும் ஒரு வாழ்க்கை மட்டும்தான் ஒரு அர்த்தம் உள்ளதாக, ஒரு மறுமைக்குரியதாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். இன்னைக்கு யோசித்து பாருங்க, செடியும் கொடியும் இணைந்திருந்தாதான் அங்கே திராட்சை பழம் வரும். அதே போல உங்க வாழ்க்கையில இயேசுவாகிய செடியோடு கூட நீங்கள் என்ன செய்யணும்? இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? அப்பொழுது உங்களுக்கு முதல்ல ஜீவன் இருக்குது. First you will have a life. இரண்டாவது, கனி கொடுப்பீர்கள். ஆவியின் கனி உங்களுக்குள்ளே வரணும். ஆவியின் கனி உங்களுக்குள்ள வரணும். நீங்க கனி கொடுப்பதற்கு சில சமயத்தில் உங்களை சுத்தம் எல்லாம் பண்ணுவாரு, விட வேண்டிய காரியத்தை விட சொல்லுவாரு, போகாத காரியத்தை போ சொல்லுவார். அதை தான் சொன்னேன், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறார். அந்த வார்த்தையில நிலைத்திருக்கிறது கரெக்ஷன், கிளீனிங், ப்ரூனிங், நம்மளை சுத்தப்படுத்துவாரு. அதுதான் வார்த்தையில நிலைத்திருக்கிறது. அதற்கு தான் அதனுடைய அடையாளம். அன்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நாம் நிறைவான சந்தோஷத்தில் பிறக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறதா? அவருக்கு உண்மையுள்ள சீஷர்களாக மாறுவதற்கு நாம் ஆயத்தமா? இல்லைன்னா எரிந்து போடப்படுகிற கொடியாக, அக்கினியிலே போடப்படுகிற கொடியாக ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரே, அதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. இல்ல நானே அங்கதான் போவேன் அப்படின்னு நீங்க செடியில இருந்து விலக்கி கொண்டால் அங்கதான் போக முடியும், வேற வழியே கிடையாது. இன்னைக்கு விலகி இருக்கீங்களா அல்லது நிலைத்திருக்கீங்களா? இதுதான் இன்னைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. செடியோடு நிலைத்திருக்கிறீங்களா அல்லது விலகி இருக்கிறீங்களா? அந்த கேள்வியை உங்கள் மனதிலே நீங்கள் ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு பதில் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. You have to give the answer. Are you attached with Christ or detached from Christ? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா அல்லது கிறிஸ்துவில் இருந்து நீங்கள் விலகி இருக்கிறீர்களா? நீங்கள் தான் கேட்டு பார்க்கணும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? Shall we all stand? Thank you, Jesus. கேட்ட சத்தியத்தை ஒரு நிமிஷம் நம்முடைய மனதில் கொண்டு வாங்க. இயேசுவாகிய செடியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கேனா அல்லது விலகி நிற்கிறேனா? உண்மையான ஜீவன் நீ அவரோடு கூட இணைக்கப்படும் போதுதான், அல்லது ஒரு நடை பிணந்தான் நான் சொல்லிட்டேன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா? அவருடைய அன்புல உனக்குள்ள இருக்குதா? அவருடைய சந்தோஷத்தை உனக்குள்ள தரேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த சந்தோஷத்தை நிறைவாய் நிறைவாய்
அந்த வார்த்தையை பாருங்க, எவ்வளவு அருமையானது. அரைகுறையா உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர் அல்ல, நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். Thank you, Jesus. Thank you, Lord. நீங்க மிகுந்த கனி கொடுத்தா அந்த ஆவியின் கனியின் கலவை உனக்குள்ள வர 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 மிகுந்த கனி, பிதா மகிமைப்படுவார். அவரை சீஷராய் மாறுவோம், உண்மையுள்ள சீஷர்களாய் இருப்போம். உலகம் நமக்கு பின்னாலே போகும், இயேசு நமக்கு முன்னாலே இருப்பா. என் வாழ்க்கையில எந்த பின்மாற்றமும் கிடையாது, நான் முன்னோக்குவேன். தேங்க்யூ ஜீசஸ். அவர் நம்மளை சுத்தம் பண்றாரு. கனி செடி நீர் நிலைத்திருக்கும், கனியாய் கொடியாய் படர்ந்திலங்க, கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே என்னை சுத்தம் செய்கிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே உங்களோடு கூட நிலைத்திருக்க விடாதபடிக்கு எனக்கு தடை பண்ற காரியத்தை, அந்த கிளையை நறுக்கி களையை பிடுங்கி என்னை சுத்தம் பண்ணி உங்க கூட என்னை இணைச்சி விட்டுருங்கப்பா. அன்னைக்கு உங்க கூட என்னை இணைச்சி விட்டுருங்க. நான் கனி கொடுக்கணும் சாமி, நான் கனி கொடுக்கணும். என்ன ஆகாத கொடியா தூக்கி குப்பையில தூக்கி போட்டு எரிச்சிடக்கூடாது. நான் கனி கொடுக்கிறவனா, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனா, ஆசீர்வதிக்கப்பட்டவனா நான் மாறணுமே. மாறணும் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேப்பீமா? தேங்க்யூ ஜீசஸ். உன் பாதம் பணிந்தேன். கனி செடி நீர் நிலைத்திருக்கும், கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும், கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்தேன். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்தேன். கனிசெடி கனிசெடி நீர் நிலைத்திருக்கும். எல்லாரும் ஆண்டவரே நீர் செடி, நான் கொடியா, உம்மிலே படரட்டும் பாப்பா. என்னை சுத்தப்படுத்தும், என்னை களையிடும், நான் கனி கொடுக்கணும் அப்பா. எனக்கு உதவி செய்யும். ஆமென். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தன் சுத்தம் செய்தேன். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. நான் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு ஆண்டவரே நீர் என்னை சுத்தம் பண்ணும் என்று கேளுங்க. உம்மோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாருன்னு கேளுங்க. எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் அந்த கொடி செடியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் போது ஒன்னும் செய்ய முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். என்னைக்கு செடி பிடுங்கப்படுமோ அன்னைக்கும் கொடி லைஃப் போயிரும். ஆனா நீங்களும் நானும் நிலைத்திருக்கிற கொடிய செடிய, நீங்களும் நானும் நிலைத்திருக்கிற செடிய எவராலும் பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா. யூத ராஜ்ய கோத்திரத்து சிங்கம், அவரை சகலத்தையும் சிருஷ்டித்தவர்,
சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா, எக்காலமும் உயிரோடு இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர். அந்த ஜீவனை மரணமே எடுக்க முடியவில்லை. வேறு எது எடுக்க முடியும்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கல்லறைகள் பூட்டி வைக்க முடியவில்லை. காவலர்கள் தடுத்தார் கொள்ள முடியவில்லை. யூத ராஜ சிங்கமாக உயிர் தெழுந்தாரே, அவர்தான் உண்மையான செடியாக நமக்கு இருக்கிறார். அவரோடு இணைக்கப்படும் போது நம் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை சூறாவளிகள் வறண்டாலும் ஒரு நாளும் அந்த கொடியை அவர் விட்டு கொடுக்க மாட்டார், சேதப்படுத்த விட மாட்டார். செடியோடு இணைந்திருக்கிற வரைக்கும் கொடிக்கு பாதுகாப்பு தான், பாதுகாப்பு தான். ஆண்டவரே, உம்மோடு கூட இணைக்கப்படணும், கனி கொடுக்கணும். யாரெல்லாம் அந்த ஜெபத்துல உண்மையா கேட்கிறாங்களோ, உம்முடைய சமூகத்தில் உண்மையா ஜெபிக்கிறாங்களாப்பா, உங்க ஜெபத்தை கேட்டு அவர் உண்மையிலே நிலைத்திருக்கும் பாக்கியத்தை தாரும். வார்த்தையிலே நிலைத்திருக்கட்டும், அன்பிலே நிலைத்திருக்கட்டும், உங்க சந்தோஷத்துல நிலைத்திருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கனி கொடுக்கிற பாக்கியத்தை தாரும். உமக்கு சீஷரா இருக்கட்டும். சீஷன் கனி கொடுப்பான், சீஷன் நிலைத்திருக்கிறவனாக இருப்பான், சீஷன் கீழ்ப்படுகிறவனாக இருப்பான், சீஷன் சந்தோஷமுடையவனாக இருப்பான். அந்த கிருபையை இந்த பிரார்த்தனையிலே ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை இந்த புதிய மாதத்திலே நீர் வைப்பீராக, வைப்பீராக அப்பா. எரியுண்ட கொடியை போல அல்ல, கனி கொடுக்கின்ற கொடியாக மாற்றும் அப்பா. எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் உடைய பிள்ளைகளை நீர் விடுவித்து பாதுகாத்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபையின் ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, பயனுள்ளவர்களாக எங்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா தீங்குக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும். கிருபை மாத்திர கூட இருந்து வழி நடத்தட்டும். எல்லா கனமும் மகிமையும் புகழும் உமக்கே செலுத்திடும், நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த பிரார்த்தனையிலே இணைந்திருக்கிற ஆன்லைன்ல யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களே நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளையும் சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.